மற்றவர்களை சுத்திகரிக்க அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமில்லை. மற்றவர்களை சுட்டிக்காட்ட உணர்த்த குற்றமற வாழ அழைக்கப்பட்டவர்கள் யாவரும் குற்றமற வாழ்கிறவர்கள் என்று அர்த்தமில்லை என்கிறதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்களும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியவர்கள், அவர்களும் தேவனுக்கு முன்பாக தங்களை சுத்தமாக்க வேண்டியவர்கள். இன்றைக்கு நம்மை சுத்தவான்கள், நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிற ஒரு அழைப்பு இருக்கிறது. நீங்களும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில், எங்கள் மத்தியில் எங்களோடு இருக்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடும் எங்களோடும் பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு மகிமையின் தரிசனத்தை காண்கிறதைத்தான் நாம் இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி நாம் 8வது வசனம் வரைக்கும் காண முடிகிறது. அவர் தேவாலயத்திலே வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க காண்கிறார். ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலாலேயே அந்த தேவாலயம் நிறைந்து விடுகிறது. தேவாதி தேவனுக்கு கட்டின மகா பெரிய அந்த ஆலயம், தேவனுக்கு கட்டுகிற அரண்மனை என்று அழைக்கப்பட்ட அந்த தேவாலயம் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கலாலேயே நிறைந்து போயிற்று. அவ்வளவு மகிமையுடையவராக தேவாதி தேவனை அவர் தரிசிக்கிறார். அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் பறந்து அவர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தேவனை மகிமைப்படுத்தி பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகிமையை கண்ட பொழுது அங்கே இருக்கிற அந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இப்படி ஜெபிக்கிறதை 5வது வசனம் சொல்லுகிறது. ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று அவர் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, அப்படி சொன்னபோதுதான் சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஏசாயாவின் இடத்தில் வந்து அதனால் அவன் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை இது தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என கண்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே இங்கே நாம் காண்கிற ஒரு பெரிய ஒரு மகிமையின் தரிசனம் இது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 5ஆம் அதிகாரத்திலே அவருடைய தீர்க்க தரிசனத்திலே அவர் ஐயோ என்கிற வார்த்தையை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 8வது வசனத்திலே ஐயோ என்று சொல்லுகிறார். 11வது வசனத்திலே அவர் ஐயோ என்று சொல்லுகிறார்.
இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்றால் 19 அவர் ஐயோ என்று அவர் சொல்லுகிறார். 20வது வசனத்திலும் ஐயோ என்று சொல்லுகிறார். 21வது வசனத்திலும் ஐயோ என்று சொல்லுகிறார். 23ஆம் வசனத்திலும் அவர் ஐயோ என்று சொல்லுகிறார். இப்படி அவர் தொடர்ந்து ஐயோ ஐயோ என்று இந்த ஒரு அதிகாரத்திலே மட்டும் 6 ஐயோக்களை அவர் சொல்லுகிறார். மொத்தம் 1 முதல் இந்த 5 அதிகாரங்களுக்குள்ளே 11 ஐயோக்களை சொல்லுகிறார். இந்த ஐயோ எல்லாம் அடுத்தவர்களை பார்த்து மற்றவர்களின் பாவங்களை விரல் நீட்டி குற்றப்படுத்தி அவர்களை சுட்டி காட்டி சொல்லுகிற ஐயோக்கள். இவர் சொன்ன அந்த ஐயோவில் எதுவிலும் பொய் இல்லை, எல்லாவற்றிலும் உண்மை இருந்தது. அப்படிப்பட்ட ஜனங்கள் கண்டிக்கப்பட்டார்கள். பிறரை வஞ்சிக்கிற ஜனங்கள் கண்டிக்கப்பட்டார்கள். பிறரை மதுபானத்தால் குடிக்க வைக்கிற ஜனங்கள், பிறரை கெடுக்கிற ஜனங்கள் கண்டிக்கப்பட்டார்கள். பொய்யை உண்மை என்று சாதிக்கிறவர்கள், உண்மையை பொய் என்று சாதிக்கிறவர்கள், நியாயத்தை புரட்டுகிறவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள். முறைகேடான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள். உண்மை என கண்பானவர்களே, ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற 12வது ஐயோவை 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, அந்த 12வது ஐயோ யாரை பார்த்து சொல்லுகிறார்? தன்னை பார்த்து சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக தன்னை நிறுத்தி பார்த்து. என கண்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தை கரைபடாத அளவிலே, கரைபடாத நிலையிலே நிலைநிறுத்துவதற்கென்று அழைக்கப்பட்ட அநேக ஏசாயாக்கள் இந்த உலகத்திலே உண்டு. உலகத்தின் கரைகளை சுட்டிக்காட்டி, உலகத்தின் பாவங்களை உணர்த்தி, உலகத்தின் குற்றங்களை சுட்டிக்காட்டி, உலகத்தின் மீறுதல்களை சுட்டிக்காட்டி, சபையின் பாவங்களை சுட்டிக்காட்டி, சபையின் மீறுதல்களை சுட்டிக்காட்டி, அதன் கரைகளை சுட்டிக்காட்டி, அதற்கு வருகிற பயங்கரங்களை நிலைநாட்டி கண்டிக்க அழைக்கப்படுகிறவர்கள் இன்றைக்கு ஏராளம் இந்த பூமியிலே உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஏசாயா ஒரு மாதிரியாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் அப்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவன் உங்களை இந்த பூமியிலே காண்பாரே என்று சொன்னால், நீங்கள் தேவனால் அப்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிதமான ஒரு மேன்மையான அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு உறுதி செய்திருப்பாரே என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்றை ஏசாயா நமக்கு முன்பதாக மாதிரியாய் நிற்கிறார். நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி நோக்க வேண்டும் என்று. என கண்பானவர்களே, நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி நோக்க மறந்து போய்விடக்கூடாது. 11 முறை உலகத்தை அவன் ஐயோ ஐயோ என்று உலகத்தின் முன்னே நின்று அதனுடைய மார்பை நேரடியாய் தட்டி, அதனுடைய நெஞ்சை உறுதியாய் தட்டி, உலகத்தின் பாவத்தை உணர்த்தி நிற்கிற ஏசாயாவை தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய ஆலயத்திலே தேவ தரிசனத்தோடு நிற்கும் பொழுது தேவனுடைய கரம் தட்டுகிறது. உனக்கும் ஐயோ, உன்னிலும் அசுத்தம் உண்டு, உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை சுத்திகரிக்க அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமில்லை. மற்றவர்களை சுட்டிக்காட்ட உணர்த்த குற்றமற வாழ அழைக்கப்பட்டவர்கள் யாவரும் குற்றமற வாழ்கிறவர்கள் என்று அர்த்தமில்லை என்கிறதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்களும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியவர்கள், அவர்களும் தேவனுக்கு முன்பாக தங்களை சுத்தமாக்க வேண்டியவர்கள். ஐயோ நான் அதமானேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே காண்கிறோம். என கண்பானவர்களே, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் என்று அவர் தன்னுடைய குறைவை உணர்ந்து அவர் அங்கே பேசுகிறதை காண முடிகிறது. இன்றைக்கு நம்மை சுத்தவான்கள், நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிற ஒரு அழைப்பு இருக்கிறது. நீங்களும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆகையினால் தான் வேதம் என்ன சொல்லுகிறது?
வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பும் பொழுது, ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் அவனவனுக்கு அளிக்கும் என் பலன் என்னோட கூட வருகிறது என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு முன்பதாக, வெளிப்படுத்தல் 22:12 சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு முன்பதாக 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிறது. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டுமா? நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு நமக்குள்ளே உருவாவதாக. ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாய் மட்டுமல்ல, பரிசுத்தமாக்க மற்றவர்களை அழைக்கிறவர்களாய் மட்டுமல்ல, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய பரிசுத்தத்திலே பெருக வேண்டும், ஆசீர்வாதத்திலே பெருக விரும்புகிற நீங்கள் பரிசுத்தத்திலே இன்னும் பரிசுத்தமாக பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவர் ஏசாயாவிலே கண்ட அந்த அர்ப்பணிப்பை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். இப்படி அர்ப்பணித்த போது அங்கே ஏசாயாவை பார்த்து வந்த வார்த்தை என்ன? உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வார்த்தைக்கு முன்பதாக அந்த வேத வசனம் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வார்த்தையை ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து பிரசங்கித்து விட்ட கிறிஸ்தவ ஜனத்திற்கு இந்த வார்த்தை ஒரு சவால் விடுகிறது. ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவனும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அனுதினமும் பாவம் கழுவப்படுகிற அனுபவத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அழைப்பை, அறைகுவலை நமக்கு முன்னே இந்த வசனம் வைக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? தேவன் பெரியவைகளை செய்வாராக. அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் நல்லவர், எங்கள் தேவன் எங்கள் நடுவில் வல்லவர், கிருபை நிறைந்தவர் என்றபடினால் உமக்கு நன்றி. ஏசாயாவை இன்னும் பரிசுத்தமாக்கின ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்னும் பரிசுத்தமாகிற அனுபவத்திற்கு நேரே நீர் வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபை பெருகட்டும், வல்லமை பெருகட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. தேவரீர் நாங்கள் பரிசுத்தராய் மட்டுமல்ல, இன்னும் பரிசுத்தராய் ஆக்கப்பட்ட அனுபவத்திலே பெருக கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.